என்னுடைய ரோஜா செடிகள் இளம் தளிர்களோட நிறைய மொட்டுக்களோட பூக்களோட இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நான் கொடுக்குற இந்த உரம் தாங்க. இது எப்படி நான் தயார் பண்ணுறேன் அப்படின்னு காமிக்கிறவாங்க பாருங்க. வாழைப்பழத்தோல், காய்கறி, அரிசி கழுவுற தண்ணி, பருப்பு கழுவுற தண்ணியில் 2 நாள் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிறேங்க. அதோட புளிச்ச மோர் இருந்தால் அதையும் நீங்கள் என்ன செய்யுங்க, கீழே ஊற்றாமல் அதையும் நீங்கள் ஊற்றிக்கோங்க. மாவு புளிச்சு போச்சு அப்படின்னா அதையும் வேஸ்ட்டு பண்ணாதீங்க. அதையும் இதில் ஊற்றி நல்லா ஊற வச்சு நல்லா இந்த மாதிரி கை வச்சு நல்லா கசக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா வடிகட்டணுங்க. இந்த மாதிரி திப்பியெல்லாம் இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா கண்டிப்பாக செடிகளில் பூச்சி வரும். நல்லா வடிகட்டி பாருங்கள். ஒரே ஒரு மக்கு இதிலேருந்து நான் எடுத்துக்கிறேன். 1 பக்கெட் தண்ணிக்கு இந்த 1 மக்கு வாட்டர் நமக்கு போதுமானது. அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா செடிகள் அழுகி போயிடும். இப்போ இதை பக்கெட்டில் கலந்துடலாம். இப்போ இதை நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், எல்லா செடிகளுக்கும் நான் முதல்ல இலை எல்லாத்துலேயும் நான் அடித்து விட்றேன் பாருங்கள். பார்த்தீங்களா, இலைகள் எல்லாம் நல்லா தளிச்சு விடுங்க. நல்லா இது ரோஜா செடிகளுக்கு மாத்திரம்தான் ஊற்றணுமா அப்படின்னு கிடையாதுங்க. மல்லி செடிகள்லேயும் நம்ம என்ன செய்யலாம், நல்லா இலைகள், நல்லா கிளைகள் எல்லாத்துலேயும் நல்லா தளித்து நல்லா செடிக்கு என்ன செய்யலாம், 1 மக்கு தண்ணி நல்லா சூப்பராக கொடுத்துடலாம். இங்கே பாருங்கள், இந்த செடிக்குமே நான் என்ன செய்ய போகிறேன், இப்போ அந்த உரத்தை தான் நான் கொடுக்க போகிறேன். அப்புறம் என்னங்க, இந்த மாதிரி பழுத்து போன இலைகளை எல்லாம் ஒன்றா என்ன செய்யுங்க, இந்த மாதிரி எடுத்துருங்க. பழுத்த இலைகள் எதையும் வைக்கக்கூடாதுங்க. ஏன்னா இந்த பகுதியிலேருந்து தான் நமக்கு புது கிளைகள் நிறைய அதிலேருந்து நமக்கு என்ன செய்யும், புது புது லீஃப் நமக்கு மொட்டுகள் நிறைய எடுக்க ஆரம்பிக்கும். பாருங்கள் எவ்வளவு மொட்டுக்கள் நமக்கு செடியில் இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு காரணமே நான் இந்த உரத்தை தவறாமல் 15 நாட்களுக்கு ஒரு தடவை என்னுடைய செடிகளுக்கு கொடுத்துட்ருக்குறாங்க. இது ஒரே ஒரு உரம் நமக்கு நம்மளுடைய செடிகளுக்கு போதுமானது. பொட்டாசியம், மெக்னீஷியம், அயன் எல்லாம் கலந்த இந்த உரத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய செடிகளுக்கு கொடுத்து உங்களுடைய ரோஜா செடியில் நிறைய பூக்கள் பூக்கிறதுக்கு என்ன செய்யுங்க, நீங்களும் வழிவகுப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் என்னுடைய ரோஜா செடிகளில் எப்போவுமே கொத்து கொத்தாக நிறைய பூக்கள் இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. பழைய வீடியோக்களை போய் பாருங்கள். இது இப்போ தான் துளுத்து வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா. அப்புறம் என்னங்க, மாடி தோட்டம் பூராவுமே நிறைய பூக்கள் குலுங்கி கிடக்குங்க ரோஜா செடியில். எல்லாரும் பார்த்துட்டு என்ன செய்வாங்க, ஹாப்பி ஆகிடுவாங்க. நாமளும் ஹாப்பி ஆகலாம். ஹாப்பி கார்டன்.